மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ அண்ட் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இந்த ஹியூண்டாய் கிரெட்டா இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் டாப் அண்ட் வேரியண்ட்டு இது டீசல் மேனுவல் அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா என் ஃப்ரெண்டோட கார் தான். அண்ட் இந்த காருக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் வந்து இந்த காரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி. அண்ட் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஒரு ஆல்மோஸ்ட் இந்த கார் வாங்கி இப்போ ஒரு 2 years ஆக போகுது. இன்னும் ஒரு 3 months போச்சுன்னா ஒரு 2 years ஆகிடும். இது இப்போது இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 43,000 kilometers மேலே வண்டி ரன் இருக்குது கரண்ட்டில். அண்ட் நான் வீடியோ பண்ணும்போது நான் இனிஷியல் ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஐ திங்க் ஒரு அரௌண்ட் 25,000 26,000 kilometers வந்து ரன் ஆயிருந்தது. அண்ட் இப்போ என்ன ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா இந்த டைம் பீரியடில் எப்படி இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month வந்து எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து இப்படி பிஸியாக இருந்தேன் அப்படி பிஸியாக இருந்தேன் வேலையாக இருந்தேன்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம். பட் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா கார்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் பெருசாக எதுவுமே கிடைக்கல. அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு இயர் எண்ட் அப்படிங்கிறனால நிறையா எல்லா இடத்துலையுமே லீவ்ஸ் அண்ட் அதெல்லாம் நல்லா பிஸி ஆகிட்டாங்க. அண்ட் ஒட்டி பொங்கலுமே வந்து ஒரு பெரிய லாங் ஹாலிடே மாதிரி வந்துருச்சு. ஸோ அது வந்தனால பெருசாக என்னாலையுமே வந்து எங்களால் வந்து அந்த மாதிரி கார்ஸை வந்து சோர்ஸ் பண்ணவும் முடியல. பட் அகெயின் இப்போ கொஞ்சம் அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நிறையா ஒர்க்ஸ்லாம் பண்ணி வச்சு ஹோப்ஃபுல்லி வந்து இதுக்கடுத்து வந்து தொடர்ந்து சில வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறையா கார்ஸ்க்கு ரிவ்யூஸ்க்கு வந்து பிளான் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ வித் தட் பேக் டு த டாபிக். அதுதான் இப்போ வந்து இந்த காரோட ஒரு 43,000 kilometers மேலே என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மெயினாக இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நாங்கள் 30,000 kilometersக்கான சர்வீஸ் பண்ணியிருக்கோம், 40,000 kilometersக்கான சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ்க்கு என்னென்ன காஸ்ட் வந்தது, ஆக்சுவலாக சர்வீஸில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதை தாண்டி என்ன அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம், ஏதாவது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது அதையுமே நான் உங்களுக்கு அந்த இது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ வந்து இந்த டைம் பீரியடில் கரண்ட்டில் வந்து வண்டிக்கு வந்து ஒரு டயர் சேஞ்ச் இருக்குது, அதை பற்றியுமே நான் வந்து சொல்கிறேன். அண்டு இன்னொரு முக்கியமான கம்போனண்ட்டையுமே வந்து வண்டியில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றியுமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அண்டு மெயினாக இது ஒரு பாயிண்ட் நான் எதுக்காக வந்து இதை எடுத்துகிட்டு வந்து பண்ணோம் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு இது வந்து நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் வந்து நான் நிறையா வந்து இந்த பெய்ட் ப்ரொமோஷன் மாதிரி வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா வந்து பார்த்தேன். மேபி நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. பட் ஐ கேன் நேம் ஃபியூ. கரெக்டாக வந்து சொல்ல போனோன்னா ஒரு சில ஆட்டோமோட்டிவ் யூடியூபர்ஸுமே சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸுமே சரி, ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்படி காஸ்ட் இருக்கும் அவ்வளோ காஸ்ட் இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக என்ன காஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத, என்ன ஒர்க்ஸ் நாங்கள் பண்ணால் நம்ம என்ன காஸ்ட் வருது அப்படிங்கிறத நான் அந்த பில்லோடையே வந்து நம்ம வந்து வீடியோவில் ஹானஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து ஒரு பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு வீடியோ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹில்ஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த கார்து அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம். ஏன்னா நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஹில்ஸில் வந்து அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பெருசாக சொல்லலை. ஸோ அதை பேஸ் பண்ணியுமே ஒரு வீடியோ பண்ணலான்னு வந்து நினைக்கிறோம். அப்படி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் இது அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அது மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த இன்கேஸ் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் அது ஷூட் பண்ணுறது வந்து நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பை த டைம் வந்து நான் இது அப்லோட் ஆகுமா இல்லை வந்து ஷூட் ஆகுமான்னு தெரில. ஹோப்ஃபுல்லி நான் ஏதாவது தெரிஞ்சுன்னா நான் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அப்புறம் இன்னொன்று என்ன, இந்த வீடியோவோட இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போது ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் 4 பேர் வந்து இந்த கொடைக்கானல் நான் சொன்னேன். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் இன்ட்ரோவில் சொல்லியிருக்க மாட்டேன், சொன்னேன்னா ஞாபகம் இல்லை. பட் நாங்கள் இப்போ கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடைக்கானல்லேருந்து ஒரு ட்ரிப்பில் வந்து இருக்கோம். ஸோ அதுதான் நான் வந்து சொன்னேன், அந்த ஹில்ஸ் வீடியோவுமே நான் வந்து போடுறேன் அப்படின்றத நான் இன்ட்ரோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் வந்து என்ன யோசிச்சோம் அப்படின்னா, சும்மா இந்த லைஃப் ஸ்டைல் விளாக் மாதிரி வந்து அப்பப்போ டைம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து போனால் அப்படின்னா சும்மா அதை வந்து ஒரு விளாக் மாதிரி பண்ணலாம். ரொம்ப விளாக் மாதிரி இல்லாமல் ட்ரை பண்ணுறத சும்மா ஒரு ஏதாவது ரேண்டம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் மாதிரி எடுத்து ஒரு விளாக் மாதிரி அதை ட்ரை பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா யோசித்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சர் நண்பர் இருக்கார். அவரோட சேர்ந்துட்டு அவர் சேனல்லையும் அப்படியே லைட்டாக அந்த வீடியோஸ் வரும். அவர் தான் மெயின் பண்ணுறாரு. ஸோ அதில் கொலாப் போட்டு நானும் அப்பப்போ அந்த வீடியோவில் இருக்கேன் அப்படிங்கிறனால அதை கொலாப் போட்டு அதை வந்து நம்ம சேனல்லையும் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் யோசித்தோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அப்படி பார்த்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்ட்ரோவில் நம்ம பேசியிருந்தோம் என்னென்னலாம் நம்ம இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷனில் நம்ம இருந்திருப்போம். அண்ட் இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நாங்கள் இங்கே கொடைக்கானலில் இருக்கோம். நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். வேறு ஒரு இடத்துல நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால நேற்று ஆக்சுவலாக இந்த வீடியோவை முடித்து கரண்ட்டில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே, இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி யோசித்தோம். பட் நேற்று வந்து நாங்கள் மேலே வந்ததே வந்து செம்ம லேட் ஆகிடுச்சு. அண்ட் டிராஃபிக் அண்டு ஃபுட்டெல்லாம் முடித்து நாங்கள் வரதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ஸோ எங்களால் வந்து அந்த லைட் இருக்கும்போது, சஃபிஷியன்ட் லைட் இருக்கும்போது அந்த வீடியோ எடுக்க முடியல. அண்ட் இன்பிட்வீனில் என்ன ஆச்சு அப்படின்னா,
நாங்கள் மேலே வரும்போது வந்துட்டு நாங்கள் லஞ்செலாம் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா அட்டோம்பட்டின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இந்த ஸ்டே பண்ணுற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டுருக்க வழியில் ஒரு திடீர்னு என்ன ஆச்சுன்னா காரில் வந்து எல்லா சென்சாரு, அதாவது கம்ப்ளீட் ஏடாஸ் சிஸ்டமோட மால் ஃபங்க்ஷனு அண்டு செக் இன்ஜின் லைட் கொண்டு எல்லா லைட்டுமே வந்துருச்சு. அண்டு அதை நாங்கள் பார்த்துட்டு ஆக்சுவலாக வந்து ஸ்டாப் பண்ணி இது பண்ணோம். ஏன்னா டிஸ்பிளேலையுமே வந்து எங்களுக்கு மெயின் டிஸ்பிளேயில் வந்து இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் செக் சிஸ்டம் அண்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் கான்டாக்ட் ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அது நான் வந்து இமேஜ் வச்சுருக்கேன். அந்த டைமில் நாங்கள் அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததுனால நான் அதை வீடியோ டாக்குமெண்ட் பண்ணல. பட் வந்து அதை நான் இமேஜை ஆட் பண்ணுறேன். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்தது. பட் தேங்க்ஃபுல்லி வந்து நாங்கள் வந்து எங்களோட இது வந்து நாங்கள் இந்த வண்டி பார்த்தோன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சென்னையில் வந்து நாங்கள் பேஸ்டு அப்படிங்கிறனால இந்த வண்டி நாங்கள் வந்து V3 Hyundaiல தான் வந்து எல்லா சர்வீஸுமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற எங்களுக்கு இருந்த காண்டாக்ட் பர்சனை கால் பண்ணி நாங்கள் கேட்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து மேபி நாங்கள் ஹில்ஸ் ட்ரைவ் அந்த இது வந்ததுனால மேபி அதனால ஏதாவது ஒரு இதுவாக இருந்திருக்கலாம். ஏதோ சாஃப்ட்வேரில் ஏதாவது வந்து ஒரு பக்காக இருந்திருக்கலாம். இப்படி ப்ராபப்ளி இல்லைனா வேறு ஏதாவது இஷ்யூவாக இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. பட் இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஒரே ஒரு தடவை வந்து இதே மாதிரி ஏடாஸ் மேல் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்துச்சு. பட் அகைன் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இது தான். அதை வந்து ஸ்கேன் பண்ணோடனே வந்து அது யாராவது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதையும் அப்படி தான் நினச்சோம். நாங்கள் முதல்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ரீஸ்டார்ட் பண்ணும்போதுமே வந்து எல்லா வார்னிங் லைட்டுமே இருந்துச்சு. பட் அகைன் வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து விட்டதுக்கப்புறம் வந்து அந்த வார்னிங் லைட்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பட் இது இன்பிட்வீனில் வந்து இந்த வண்டியில் வந்து லாஸ் ஆஃப் பவரோ இல்லை வந்து இபிஎஸ் ஆக்ட் ஆகிறதோ எதுவுமே வந்து ப்ராப்ளமே இல்லாமல் அப்படியே தான் வந்து ரன் ஆச்சு. ஸோ விச் ஆல்சோ ப்ரூவ்ஸ் தட் மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் இஸ் அ சாஃப்ட்வேர் எரர். பட் அகெயின் நாங்கள் வந்து இங்கே மேலே வந்து அந்த மாதிரி கொடைக்கானலில் வந்து ஹிண்டாய்க்கு ஆத்தரைஸ்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால, சர்வீஸ் சென்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால ப்ராபப்ளி நாங்கள் கீழே இறங்கினோம். நாங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து கீழே இறங்குறோம். கீழே இறங்கும் போது தான் நாங்கள் வந்து போயிட்டு செக் பண்ணி பார்க்க முடியும் என்ன அப்படிங்கிறது. பட் ஐ டோன்ட் திங்க் இட் ஷுட் பி அ ப்ராப்ளம். ஸோ இப்போதைக்கு வந்து அது ஃபஸ்ட் ப்ரேயாக நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து முதல் விஷயம். அதனாலே வந்து எங்களால் நேற்று வந்து இந்த வீடியோ வந்து நேற்று கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ வித் தட் பீங் செட் நான் இதில் வந்து நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 30,000 கிலோமீட்டர்ஸோட சர்வீஸ் காஸ்ட் என்ன ஆச்சு, 40,000 என்ன ஆச்சு, என்னென்ன நாங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்கிட்ட வந்து அதோட இன்வாய்ஸ் ரெண்டுமே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அது சொல்கிறேன். நான் முடிஞ்சால் வந்து அதை வந்து ஆக்சுவலாக ஆடும் பண்ணி விடுறேன் வீடியோவில். இப்போது 30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் வந்து 28,651 கிலோமீட்டர்ஸ். ஸோ மோஸ்ட்லி எப்பயுமே நாங்கள் ஒரு 1000 to 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ரையராகவே, அதாவது இப்போ 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் இன்டர்வெல் அப்படின்றத வந்து நாங்கள் எப்படியுமே ஒரு 1000 to 1500 கிலோமீட்டர்ஸ் ப்ரையராகவே வந்து பண்ணிடுவோம். விச் இஸ் த கேஸ் வித் திஸ் கார் ஆஸ் வெல் அஸ் என்னோட கார். நீங்கள் அது பார்த்துருந்தீங்கன்னா XUV 700 அதோட ஓனர்ஷிப் நான் போட்டுருவேன். ஸோ அதுலேயுமே வந்து சேம் கேஸ் தான். நான் அப்படி தான் வந்து இந்த கொஞ்சம் வந்து பீரியடிக் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ரிவென்டிவாக கொஞ்சம் முன்னாடியே வந்து பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் இதில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்டாக வந்து இன்ஜின் ஆயில், அசம்பிளி கிளீனர், இந்த மாதிரி நான் இந்த என்டையர் இது வந்து நான் லிஸ்ட்டு போடுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து லேபர் அண்ட் பார்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6,237 ருபீஸ் வந்து வந்திருந்தது. அண்ட் லேபர் பார்த்தோம் அப்படின்னா 5,687 ருபீஸ் வந்துருந்தது. அண்ட் நான் இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாகவே நான் வந்து வீடியோவில் வந்து ஒரு ஸ்னாப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களுக்கு காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 14,071 ருபீஸ் வந்து வந்தது. இதுதான் நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். நிறையா இதில் வந்து நான் ரீல்ஸ்லலாம் வந்து பார்த்தேன். நான் நேம் பண்ண மாட்டேன். பட் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து இதே வந்து சேம் 30,000 to 20,000 கிலோமீட்டர் சர்வீஸ்க்கு வந்து 6,000 to 5,000 தான் ஆகிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. விச் இஸ் நாட் தி கேஸ். இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகுதா இல்லை வந்து மற்றவங்களுக்கு வந்து கம்மியாக வருதா அப்படிங்கிறது தெரில. ஏன் ஸ்பெசிஃபிக்லி சொல்கிறேன்னா அந்த வீடியோவில் நான் பார்த்த எக்ஸாக்ட் வண்டியுமே வந்து டீசல் மேனுவல் தான். இஃப் இன்கேஸ் வந்து பீரியடிக்காக புக் படி சர்வீஸ் படி என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மொத்தமாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த காஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வரும். அதை தாண்டி வந்து கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு மாதிரி மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படிங்கிறது. சர்வீஸ் காஸ்ட் வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. பட் இன்ஃபேக்ட் சீப்பாக இல்லை, இட்ஸ் குவைட் ஆன் தி எக்ஸ்பென்சிவ் சைடு தான். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ். இதில் தான் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து 40,000 தாண்டோன்னே தான் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 40,542 கிலோமீட்டர்ஸில் வந்து நாங்கள் இது சர்வீஸ் பண்ணியிருந்தோம். இது கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நிறையாவே வந்து இதில் வந்து ஒர்க் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் அடிஷ்னலாக. ஸோ இதெல்லாமே சேர்த்து இதில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸோட காஸ்ட் வந்து 8,541 ருபீஸும் அண்ட் லேபர் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 9,000
ப்ளஸ் வந்து அந்த காஸ்ட் வந்து வந்திருந்தது எக்ஸாக்டாக. ஸோ எங்களுக்கு டோட்டல் பில்லு பார்த்தோம் அப்படின்னா 17,800 rupees வந்து பில் வந்தது. டு பி ப்ரிசைஸ் 17,804 rupees வந்தது. அகெயின் திஸ் இஸ் ஆன் தி எக்ஸ்பென்சிவ் சைட். ஏன் நான் இது எக்ஸ்பென்சிவ் சைடு அப்படிங்கிறது சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் கம்பேரிசன் என்னோட XUV 700 நான் சொல்லியிருந்தேன், அதோட எக்ஸாக்ட் 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ் எனக்கு வந்து 9,000 தான் வந்து பில்லு வந்துச்சு. ஸோ சேம் வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. பட் அகைன் இதில் வந்து ஹிண்டாயில் வந்து எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்படியே இருந்தாலுமே ஐ ஸ்டில் ஃபீல், ஏன்னா வந்து நாங்கள் ஏன் இது வந்து ஸ்பெசிஃபிக்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காருக்கு முன்னாடி நாங்கள் ஒரு Hyundai i20 வச்சுருந்தோம். அது வந்து பெட்ரோல் ஆப்வியஸ்லி, பட் வந்து அதுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு வந்து இன்ட்டு 4x காஸ்ட் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் வந்து 5,000 to 6,000 மேலே நாங்கள் வந்து சர்வீஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அந்த இடத்துல இது பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அகெயின் நம்ம இந்த மாதிரி கார் வாங்கும்போதே தெரிஞ்சு தான் போகிறோம். கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்குன்றது. பட் நான் தான் மிஸ்லைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மொத்தமாக சொல்கிறேன். இதையுமே நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்னாப்ஷாட்டாக நான் வந்து இந்த 40,000 கிலோமீட்டர்ஸ்க்குமே நான் வந்து அந்த சர்வீஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது வந்து தப்பாக இருக்குது, அதிகமாக பில்லு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதிகமாக ஆகுது அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுனால மேபி மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் முதல்ல இதில் வந்து சர்வீஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் இன் பிட்வீனில் என்ன அப்படின்னா நாங்கள் இஷ்யூஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நேற்று வந்து அந்த எரர்ஸ் வந்து சொன்னேன். அதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஒரு எரர் வந்தது அப்படின்னேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரைட் சைடு மிரரோட மோட்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து ஜாம் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போது ரீசெண்ட் வந்து ஒரு இதில் வந்து சர்வீஸில் போது ஒரு சின்ன இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் போது இதை நாங்கள் வந்து கிளியர் பண்ணோம். இது வந்து சின்ன ஸ்டக்காக இருந்ததுனால இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து சேஞ்ச் பண்ணல, இது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போது ஸ்டக் ஆகிட்டு இருந்தது. பட் இதையுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டீரியரில் இந்த சைடில் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், இந்த ஏசி வெண்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஏன்னா வந்து இந்த பீஸோடு சேர்த்து இந்த பிளாஸ்டிக் பீஸோடு இந்த ஏசி வெண்ட் வந்து உடஞ்சிருந்தது. இந்த உடஞ்சிருந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வரது வந்து டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன பீஸ் அப்படிங்கிறனால அது வந்து எங்களுக்கு கிடைக்காதனால அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1 month வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது பார்ட்காக. அது வந்து ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் வந்து இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து டே டு டே வந்து டெய்லியுமே அந்த ஏசி இதை வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறனால அதில் வந்து கொஞ்சம் பேட் குவாலிட்டியாக இருந்ததுனால அது வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணல. அண்ட் இதை தாண்டி வந்து இன்னொரு மேஜர் இஷ்யூ நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன் ஃபைன் டே நாங்கள் வெளியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சிக்னலில் கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப், அதாவது அந்த ஃபியூல் கன்சம்ஷனுக்கு இருக்க அந்த இது வந்து ஒரு சிக்னலில் வந்து ஆக்டிவேட் ஆச்சு, வண்டி ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆகிட்டு கம்ப்ளீட் எல்லாமே பிளாங்க், ஸ்க்ரீன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே பிளாங்க்கில் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம்ஸ் மேலே வந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. சிக்னலில் நடு சிக்னலில் வண்டி நின்றுச்சு. அண்ட் ஒரு 4th to 5th டைமுக்கு அப்புறம் தான் வந்து கிராங்க் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. பட் தென் அகெயின் அதுக்கப்புறமும் எந்த இஷ்யூஸும் வராமல் நார்மலாக தான் வந்து ரன் ஆச்சு. பட் இது நாங்கள் வந்து இது பண்ணி பார்க்கும்போது அது வந்து சஸ்பெக்டட் டு பேட்ரி இஷ்யூவாக இருந்தது. ஏன்னா பேட்ரி வந்து வீக்காக இருந்தது. பட் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சர்வீஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து ஆக்சுவலாக அது வந்து நல்லா இல்லை. ஸோ அந்த பேட்ரி வந்து அகெயின் நான் ஐ ஹேவ் டு மென்ஷன் தட் ஒரு குட்வில்லில் வந்து நாங்கள் Hyundaiயில் வந்து க்ளைம் பண்ணி இந்த மாதிரி எப்படி வந்து வண்டி வாங்கி 2 years கூட ஆகலை, எப்படி இது மாதிரி போகும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து அதை பேசி அது ஒரு வாரண்டி கிளைம் மாதிரி எங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுத்து வாரண்டியில் வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. விச் இஸ் அது கண்டிப்பாக அந்த கிரெடிட் வேர் இட் கோஸ், அது வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும். அந்த ஒரு இதுலேயுமே எங்களுக்கு எந்த ஒரு இது வந்து வைக்காமல் அதை வந்து வாரண்டியில் வந்து ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து புது பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி வந்து இந்த பேட்ரி சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த எரர் நான் நேற்று சொன்ன அந்த எரருமே நேற்று எங்களுக்கு ஆனதுமே வந்து பாசிபிளி அதனால கூட ஏதாவது இருந்திருக்கலாம். பட் அகெயின் நத்திங் இஸ் நோன் ஆஸ் ஆஃப் நவ். நாங்கள் போய் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் எல்லாமே வந்து சென்சார் பேஸில் இருக்கிறது அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஐடியாவே இல்லை. அண்டு இதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா, மேஜராக வந்து என்ன ஒரு விஷயம் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒர்க் நீடடாக இருக்குது அப்படின்னா கிளச்சு தான். இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். முன்ன இருந்த மாதிரி வந்து கார்ஸில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து கிளச் லைஃப் வந்து இப்போ இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, சேம் எக்ஸாக்ட்லி வந்து இந்த காரில் வந்து இப்போ ஒரு 43,000 கிலோமீட்டர் மேலே ரன் ஆகிருக்கு. ரன் ஆகிற இடத்துல இதுலேயுமே இப்போ வந்து கிளச் வந்து டியூ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஏன்னா வந்து கிளச் நாக்கிங் வந்து அதிகமாக இருக்குது. அந்த நாக்கிங் இருக்கும். பை நாக்கிங் வாட் ஐம் மென்ஷனிங் இஸ், ஃபஸ்ட் கியர் போட்டு நம்ம வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா உதறுது வண்டி வந்து நல்லா உதறி ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த உதறது வந்து
கிளச் லைஃப் வந்து அந்த பிளேட்டு எல்லாமே வந்து பேர்ன் ஆகும். ஏன் அதை வந்து 100% ஷூராக நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட கார் நான் அது வரும், அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் அதோட ஓனர்ஷிப் செகண்ட் இயர் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் என் காருக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எதுவுமே வந்து 43,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. சேம் வந்து கிளச் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ஸோ அதனால் வந்து அதுலேயுமே வந்து சேம் இஷ்யூ இந்த மாதிரி உதறிச்சு அப்படிங்கிறனால, இன்னொரு வந்து பார்ட்லி டியூ டு இந்த மாதிரி கார்ஸ்க்கு வந்து கிளச் ரொம்ப லைட்டாகவும் இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம சிட்டிஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. அண்ட் இதுலேயுமே வந்து பார்ட்லி நான் அதனால தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கிளச்சை ரைட் பண்ணாமல் தான் வந்து ட்ரைவ் பண்ணுறோம். அப்படி ட்ரைவ் பண்ணியுமே வந்து கிளச் லைஃப் வந்து 43,000 கிலோமீட்டர்ஸில் வந்து போகுது அப்படின்னா தட் ஸ்பீக்ஸ் த பார்ட் குவாலிட்டி இட் செல்ஃப். ஸோ அது வந்து இதுதான். பட் என்ன அப்படின்னா ஹிண்டாயில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து இதில் வந்து இருக்குது. அது மூலிமா வந்து 60,000 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள் அதாவது பார்ட் போகும்போது அந்த பார்ட்டை வந்து ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு கொடைக்கானலில் இந்த நாக்கிங் இஷ்யூ வந்து நான் சொன்னேன், இந்த ஃபஸ்ட் கியரில் வந்து பயங்கரமாக நாக்காய் வந்து மூவ் ஆகுதுன்றது அது இந்த கிளச் பர்னால் நடக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து பயங்கர ப்ரொனவுன்ஸ்டாகவே இருக்குது. பட் அகெயின் வந்து அதனால் வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸோ இல்லை வந்து பவர் லாஸோ எதுவுமே இல்லாமல் அது வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது, விச் இஸ் குட் திங். பட் நாங்கள் இப்போ எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறனால ஆஸ் சூன் அஸ் சென்னை நாங்கள் போனோடனே இதை வந்து சேஞ்ச் பண்ண தான் போகிறோம். ஸோ அது ஒரு வந்து மேஜரான ஒர்க் வந்து இந்த காரில் வந்து பெண்டிங்காக இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து இன்னொரு மேஜரான ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜேகே ராயல் வந்து டயர்ஸ் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தது தான். இப்போ அகைன் நான் சொல்லியிருந்தேன் 43,000 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து ரன் ஆயிருக்கு. இப்போ நாங்கள் பேக்கில் இருக்க டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி போட்டிருந்தோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பேக் அப்படின்னு நாங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணி போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் இருக்க 2 டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னொரு 4,000 கிலோமீட்டர்ஸ் அது வந்து ரன் ஆகும். பேக்கில் இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் தான், அவ்வளோதான். இதுவுமே வந்து இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. என்னென்ன சாய்ஸஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா யோகோமாவில் வந்து ப்ளூ எர்த் அண்ட் தென் GT2 டயர் அண்ட் தென் கான்டினென்டலில் வந்து UC6 தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து இந்த மூணு டயர்ஸுமே என்னோடய சாய்ஸாக இருக்குது. அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்ல grip அண்ட் ரோட் நாய்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். இந்த 3 டயருமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். மேபி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நாங்கள் அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த என்னென்ன எக்ஸ்பென்சஸ், என்னென்ன இஷ்யூஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த 2 இயர்ஸ் அண்ட் இந்த 43,000 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது. அண்ட் இதுக்கடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸ் மைலேஜுக்கு வரேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி டெஸ்பைட் தீஸ் இஷ்யூஸ் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸுமே இல்லாமல் வண்டி வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு. 0 பவர் லாஸும் இருக்கட்டும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அது வந்து எப்பயுமே இல்லாமல் ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் இந்த இருக்கிற இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஸ்டீப்பான ஒரு இன்க்ளைன் அண்ட் டிக்ளைன், இதெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து வண்டி ஏறுது. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்ட் பாயிண்டில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. பட் மைலேஜுக்கு வரேன். மைலேஜ் தான் ஆக்சுவலாக அடி வாங்கியிருக்கு. அது வந்து பார்ட்லி டியூ டு தி கிளச் லைஃப். கிளச்சு வந்து வேறு வந்து நல்லாவே ஆயிடுச்சு அப்படிங்கிறனால, ஏன்னா கிளச்சோட ஹார்ட்னஸும் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போது அந்த லைஃப் வந்து அப்படி போயிட்டதுனால இப்போ எங்களுக்கு வந்து ஆவரேஜாகவே வந்து இந்த ட்ரிப்பில் நாங்கள் வந்து பார்க்கும்போது யூஸ்வலாக நாங்கள் வந்து சென்னை டு மதுரை வரும்போது ஹாஃப் டேங்க்குக்கு மேலேயே எங்களுக்கு ஃபியூல் வந்து டீசல் வந்து பாக்கி இருக்கும். அந்த இதுலேயே நாங்கள் வந்துடுவோம். பட் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு ஹாஃப் டேங்க் கிட்ட வந்து இறங்கி கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அது மாதிரி எங்களுக்கு வந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் ஆவரேஜ் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓவரால் ஆவரேஜே வந்து 15 தான் வந்துடுது. பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரிப்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நான் கோவா வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து போகும்போது ஒரு 2500 கிலோமீட்டர் வந்து ரவுண்ட் ட்ரிப் மாதிரி பண்ணோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஆவரேஜாகவே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 17 to 18 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்தது. மிக்ஸ்டு டிரைவிங் கிட்டத்தட்ட ஒரு 9 days ஆஃப் டிரைவிங் வந்து இன்க்ளூடாக இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 17 பாயிண்ட் சம்திங் வந்தது. அரௌண்ட் 18 கிலோமீட்டர்ஸ் கிட்டே எங்களுக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் இருந்தது. அது வந்து நல்லாவே இருந்துச்சு. இப்போ கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவே ஆயிருக்கு. பட் வந்து நான் மேபி கிளச்சு வந்து நான் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அது வந்து ஆவரேஜ் லைஃப் வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா என்ன அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு ஃபேக்டரும் என்ன அப்படின்னா டிரைவிங் ஸ்டைல் பொறுத்துமே இருக்குது. நாங்கள் ஒரு மாதிரி இப்போ க்ரூஸில் போட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாமல் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாமல் வேணுன்ற மாதிரி அந்த லீகல் ஸ்பீட் லிமிட்ஸ்குள்ளே வந்து 100 to 120 சேஞ்ச் ஆகிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுமே வந்து கண்டிப்பாக வந்து ஆக்சிலேட் பண்ணுறது, டீசிலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேட்டர்னும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து மைலேஜில் வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் எடுக்கும். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து எங்களுக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ நான் சொன்னது எல்லாமே வந்து நான் மெயினாக இந்த வீடியோவில் நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தது இது அட்ரஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது. அண்ட் கடைசியாக என்ன இதுக்கு வரேன் அப்படின்னா ரிலையபிலிட்டின்ற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் கேட்கும்போது என்ன தான் இப்போ இந்த டேண்ட்ரம்ஸ் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து காமிச்சாலுமே
ஃபஸ்ட் ஃப்ரீயான ஓனர்ஷிப்பாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி இருக்கிறதுனால அது வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. பட் வந்து இங்கே இவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ இல்லாமல் அதை ஈஸியாக வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. பட் அகெயின் வந்து மிஷின்ஸ் தான் தே வில் டென் டு ஃபெயில். ஸோ அதுதான் அதோட நேச்சர். ஸோ அது நம்ம அப்கீப் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப வந்து அது குறை சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அண்டு மிச்சப்படி வந்து ஓனர்ஷிப்பாக வந்து சூப்பராகவே இருக்குது. நல்ல மைலேஜ், நல்ல இது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து அதான் சொல்லியிருந்தேன், நான் கிளச்சை இது பண்ணும்போது நான் மீதி இது வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதை தாண்டி வந்து நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி நீங்கள் நான் ஏதாவது வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் நான் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளச் மாற்றினதுக்கப்புறம் வேணால் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அண்டில் தான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நாங்கள் வந்து ட்ரைவ் வீடியோ மாதிரி பண்ணலை. இது இன்ஃபர்மேட்டிவாக நான் கண்டென்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுனால ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஒரே இடத்துல நின்று பேசிட்டேன் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து நான் இன்னொரு வீடியோ நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த ஹில்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோவுமே எடுத்து நான் வந்து அதை நான் பேசிவிட்டு அதை நான் ட்ரைவ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்டில் தென் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.